வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள்ல மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். தயவு செய்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் வரக்கூடிய நாட்கள்ல மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அடுத்தபடியாக லைக் பண்ணாதவங்க வேகமா ஒரு லைக் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை நாளைய தினங்களில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நமக்கு இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கெல்லாம் வரப்போகுதா தமிழ்நாட்டில், இல்லை மிக கனமழை அதி கனமழையெல்லாம் கொட்டி தீர்க்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யுமே தவிர நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு மிக கனமழையோ அதி கனமழையோ மற்றும் மிக கடுமையான மழை பொழிவோ கண்டிப்பாக இருக்க போறது கிடையாது. என்னதான் வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் உருவானாலும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், காற்றுடைய திசை நமக்கு ரொம்ப முக்கியம். வடகிழக்கு பருவமழையா இருந்திருந்தா இந்நேரம் நம்ம ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்கலாம். அந்த அளவிற்கு மழை பொழிவு நிச்சயமாக இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக பதிவாகி இருக்கும். இது வடகிழக்கு பருவமழை கிடையாது. இன்னும் நம்ம தென்மேற்கு பருவமழை தான் இருக்கும். அதனால ஒரு மிதமான மழை மட்டும்தான் கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான மழை வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தாழ்வு பகுதியினால தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, எந்த ஆபத்தும் கிடையாது. அதனால இப்போ வரப்போகிற நாட்களில் மற்ற மாநிலங்களில் மழை வாய்ப்புகள் ரொம்ப கடுமையாக இருக்கு. தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் இல்லாமல் மிதமான மழை மட்டும் விட்டு விட்டு பதிவாகும். நிறைய பேர் கடந்த நாளில் கூட அதை கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. மழை வரலன்னா கூட பரவாயில்லங்க, ஏங்க இவ்வளோ வெயில் வந்து கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்போவே சொல்லியிருந்தோம், ஒரு 2-3 நாட்கள் வரைக்கும் தான் இந்த வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வானிலை மாறும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்திருந்தோம். அதே போலவே நமக்கு வானிலை மாறி இருக்கு. வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் லேசானது முதல் மிதமான மழையும் இப்போ நமக்கு கடலோர மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அவ்வப்போது சில இடங்களில் லேசான மழையும் மிதமான மழையும் பதிவாகி வருது. தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலும் மிதமான மழை தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் இருக்கும். படிப்படியாக கனமழையாக தீவிரமடையுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டும் நமக்கு தொடர்ந்து நீடிக்கும். மற்றபடி தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகுதியாகவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையாகவே இருக்கும். ஆகவே அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது, தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஒரிசா, சத்தீஸ்கர் மற்றும் வடக்கு ஆந்திராவில் கனமழை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அதி கனமழை, குஜராத்தில் அதீத கனமழை, ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கன முதல் மிக கனமழைங்கிறதே அங்கே குறைஞ்சபட்சம் பதிவாகும், அதிகபட்சம் அதி கனமழையும் பதிவாக போகுது தாழ்வு பகுதியின் காரணமாக. கேரளா மற்றும் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை எதிர்பார்க்கலாம். வரும் நாட்களில் வடக்கு கர்நாடகாவில் மட்டும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை மட்டுமே பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் வேணால் சில இடத்துல ஒரு மிதமானதுலேருந்து கனமழை எதிர்பார்க்கலாம். மற்றபடி மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள், அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு எல்லா பகுதிகளுமே வானம் ஓரளவு மேகமூட்டம், மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இது போன்ற பகுதிகளில் நள்ளிரவு அப்படி இல்லைன்னா அதிகாலை நேரங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் திருவள்ளூர் மற்றும் சென்னையில் அவ்வப்போது சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள். வரும் நாட்களிலும் தொடர்ந்து இந்த மிதமான மழையானது நிச்சயம் நீடிக்கும்.